டு யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் சம் ஒன்? உடனே நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட ஒரு வெல் தாட் அவுட் பிளானோட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்கள் லவ்வை அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வெல்கம் டு கேஏ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 12. இதை மார்க்கெட்டிங் கான்செப்டில் கஸ்டமர் ஜெர்னி மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு 4 ஸ்டேஜஸாக நாங்கள் பிரிப்போம்: அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன். ஸோ லவ்வோ பிஸ்னஸோ யாருமே உடனே ஆக்ஷன் எடுத்துட மாட்டாங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க உங்களை பார்த்துருக்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜஸுமே அவங்க கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணுறதாகட்டும் சரி, உங்கள் ப்ராடக்டை வாங்குறதாகட்டும் சரி, இதெல்லாம் பண்ணுவாங்க. போத் லவ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இன் அவேர்னஸ் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தம் நோட்டீஸ் யூ, ஜஸ்ட் லைக் ஹாய் சொல்கிறது, உங்கள் ஆட்ஸை ஷோ பண்ணுறது. இன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணணும், அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறது, உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்கள் போஸ்டரை ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம். இன் டிசைர் ஸ்டேஜில் இந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் பாண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஒரு டீப் கான்வர்சேஷன் மூலிமா ஒரு எமோஷ்னல் கனெக்டை க்ரியேட் பண்ணுறது, உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸை பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம். ஃபைனலி ஆக்ஷன் ஸ்டேஜில் தே ஆல்ரெடி நோ யூ அண்ட் ட்ரஸ்ட் யூ அப்படின்னா தே கேன் டேக் ஆக்ஷன் ஈஸிலி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.